எங்க வந்த? மாமனார் வீட்டுக்கு மருமகன் வர்றது புதுசு இல்ல. வாய்க்கொழுப்பா பேசாது. படவழியே கத்தாதீங்க. இந்த வயசான காலத்துல ரத்த கொதிப்பு வந்துற போது அப்பம் பேர் தெரியாதவனுக்கு காரணம் காட்டி காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்ப நான் எங்க அப்பாவோட வந்திருக்கேன். அப்பா வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. ஓ மகனா? ஆமா, என் மூத்த மகன். இந்த கல்யாணம் நடக்காது. வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழி உடைஞ்சா மாதிரி ஆயிப்போச்சு. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஆசைப்பட்டாளேங்கிறதுக்காக நான் ஜாதிய பார்க்கல, குலம், கோத்திரம், அந்தஸ்து, அரண்மனை எதையுமே எதிர்பார்க்கல. வர்ற மாப்பிள்ள நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா மட்டும் இருந்தா போதும் நினைச்சேன். அதை நிரூபிக்கிறதுக்காகவே நீ உன் பெத்த தகப்பனை கூட்டிட்டு வந்திருக்கேன் நினைச்சா என் பரம விரோதிகளா கூட்டிட்டு வந்து நிக்கிற. நீ வந்திருக்கிற பெரிய மனுஷனோட பரம்பரை என்ன தெரியுமா? ஒட்டச்சிங்க புடவையை திருடுற பரம்பரை. ஏ ராமசாமி, வார்த்தை அளந்து பேசு. போது நிறுத்துதா. பேருக்கு ஒரு பொண்டாட்டி ஊருக்கு ஒரு வப்பாட்டி வச்சுக்கிற பரம்பரை தானடா உங்களுக்கு. இவனுங்க வண்டவாளம் தெரிஞ்சிருந்து இவனுக்கு என் தங்கச்சி கொடுக்க வந்தேன். இந்த வள்ளாள கண்ட தன் பரம்பரையை தூக்கி சாப்பிடுற மாதிரி தொடக்கூடாத ஒருத்தியை தொட்டுட்டான். அந்த வேதனையை அவமானத்தையும் தாங்க முடியாம என் தங்கச்சி நாண்டுகிட்டு செத்து போய். அநியாயமா பேசாத. உன் தங்கச்சி அவசரப்பட்டு எடுத்த முடிவுக்கு நான் என்ன செய்ய முடியும்? யாருக்கு நான் துரோகம் பண்ண? எந்த குடும்பத்தை நான் கெடுத்தேன் சொல்லு. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கமேன்னு பாக்குறேன். வீணா ஆத்திரத்தை கலப்பாத. நீ என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணை கண்ட துண்டமா விட்டு கடல்ல போட்டாலும் போடுவேன் தவிர உன் மகனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். என்னடா சொன்ன? மரியாதை தெரியாதவங்கிட்ட மோதி உங்க கௌரவத்தை கெடுத்துக்க வேண்டாம். யோ, மண் கோட்டை கட்டினா மழை கொண்டலாம். நீ கட்டியிருக்கிறது மனக்கோட்டை. எங்க காதல் உண்மையானதுன்னா எந்த ஜென்மத்திலும் உன்னால பிரிக்க முடியாது. வாங்கப்பா வாங்கப்பா. எங்கிட்டடா சவால் விட்டுட்டு போற? என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் நான் விட்டு வச்சா தானே? என் மனசுக்கு பிடிக்காத ஒருத்த வீட்டுல போய் என் பொண்ணு மருமகளா வாழறதை விட என் மனசை புரிஞ்சு நடக்கிற ஒருத்த என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது எவ்வளவோ மேல். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாருங்க? நீதான். நான் வந்து உங்க எதை பத்தியும் கவலைப்படாத. வர முகூர்த்தத்திலேயே உனக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே கவனி. அம்மா சாப்பிடுங்கம்மா. இப்படி அழுத கண்ணீரோட அல்லும் பகலும் உட்கார்ந்திருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? சாப்பிடுங்கம்மா. எனக்கு பசிக்கல அம்மா. காலம் ஒரே மாதிரியா இருக்கிறதுல, காத்து ஒரே திசை அடிக்கிறதுல அந்த கல்லூலி மங்கனோட கனவு பலிக்காதுமா. சீக்கிரமே ஐயா அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வரும். என்னடி என்னமா குயிலு ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உன்னை அடைஞ்சாதான் சுகம்னு நினைச்சேன். நீ அடிச்சா கூட சுகமா தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா அடி. என்னைக்கு இருந்தாலும் கட்டிக்கு போறவன் நான் தானே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடத்தி காட்டுறேன்டி. நிலா
சேரவா யோ கறி கடைக்காரர கொஞ்சம் வரீங்களா? எடுபடி என்னடா இதெல்லாம்? இது பட்டுப்படவங்க, அது பழங்க. நான் என்ன ஆட்டு குடல் நான் சொன்னேன்? என்ன விஷயம்டா? ஐயா கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரேன். என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. சொன்னா வெட்டிட மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏன் பொண்ணு கேட்கவா வந்த? டேய் சாத்ரா கதவை. டேய் ஏன் பொண்ண கேட்கறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒண்ணே இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஐயா நீ பெரியவர், எங்கெல்லாம் விழக்கூடாது. உட்காருங்க. ஏன் இருங்க? நான் தாழ்ந்துட்டேனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காதை குடுப்பா சொல்றேன். ஆமா. இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்லுவாரு. யாரு? எங்க முதலாளி தான். நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க? அட டிவி இண்டக்கு வச்சிருக்காரு, அவருக்கு தாங்க. தம்பி அட என்ன இது ஒன்னா கல்ல விடுத்துட்டு முடிச்சிடுறேன். ஒண்ணு அவருக்கு, கமிஷன் எனக்கு. மாப்பிள அட என்ன அது திரும்பவும் காலில் விழுகிற? எந்திரி, முடிச்சிருவான். என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாமனார் மருமகன் காலில் விடுறான்? ஏதோ பேசி மடக்கிட்டான் போல் இருக்கு. ஏய் மாமன, நீ அவளை கட்டிக்கிட்டா, உன்னை நான் வெட்டி அவளை விதவை ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. மாப்பிள ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கல்யாணத்தை ஏன் வீட்டு முன்னாடி பேசுறேன்? மாப்பிள யாரியா மாப்பிள? அவன் தான் உனக்கு மாப்பிள? இல்ல தம்பி, உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காருயா. எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா ஐயா. உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க. இப்ப சொல்லுடா, பிறப்பால நீ உயர்ந்து வந்தாண்டா. எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட இதை செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்பிள சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க மாப்பிள. மண்டை வழக்குதுக்கு மாமா.